இந்த ரோட்டு போட போகிறோன்னு இருந்தாங்க. பட் இவ்வளவு ஸ்பீடாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல ஐயா. இது வந்து ஹாஃபாக தான் கிடந்தது. இது இப்படியோ கடலுக்குள்ள போனால் அந்த அதுக்கு ரோட் மாதிரியே இருக்கும். இந்த போட்டில் குதிச்சு நடந்து வீக்கு போகணும் வந்து சில பேர் வேலை காரணமாக சுற்றி பார்க்க ஒரு கார் அப்படி. இது வந்து ஃப்ரீ கவர்மெண்ட் பட்டணும். நாங்கள் வந்து நைனாதியை போகிறபடியா இந்த போட்லாம் வந்து போகணும். மேலே போயிட்டு மேலாலேயே ஆனால் கூட இருக்கா குதிச்சு பாப்போம். அவ்வளோ நேரத்தில் அவ்வளோ தூரம் நீச்சல் அடிக்கும். வழிதாங்க பார்க் பண்ண போகிறோம். வணக்கம் இருக்கும். அடுத்த ஹார்ட்வெல்லியில் சந்திக்கிறோம். எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம், யாழ்ப்பாணத்தை சுற்றி கொண்டிருக்கிறோம். யாருடைய நான் வந்து கனடாவில் இருந்து வந்து சுலக்ஸ் ப்ரோ அஜித் ப்ரோட சுற்றி கொண்டிருக்கிறோம். இவையில் வந்து நாங்கள் வீட்டை நிற்கிறோம் தானே. ஸ்ரீகண்ணாண்ட வந்து மகன். ஸோ கனடாவில் இருந்து கனடாவில் தான் பிறந்தது என்ன போன். கனடாவில் போன் பண்ணி இங்கே ஊரை வந்து ஆசையோட விருப்பத்தோட வந்து சுற்றி பார்க்கிறோம். இப்போ சில பேர் வந்து ஏனோ தானோன்னு தெரியணும். பட் வேல் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா வந்து நயினாதீவுக்கு போக போறோம். கூடுதலா நயினாதீவு கோயில் பார்க்கறதுக்கு தான். இடத்துக்கு எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாமே கட்டாயம் சொல்லிவிடும். ஊரும் வந்து ஊரும் வந்து நெடுந்தீவு. ரைட், நெடுந்தீவுக்கு போகலாம்னு தான் பிளான். பட் நேரங்கள் கிடைச்சா வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. சரி, இன்றைக்கு வந்து நாங்கள் நயினாதீவு போக போறோம். சரி, அதுக்கு முதல் வந்து சில விஷயங்கள் வந்து கேட்போம். நீங்கள் வந்து அங்க என்ன செய்து கொண்டு நீங்க உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? இப்ப எனக்கு இப்ப 30 years old. பின்னால சொல்ல மறந்துனா பின்னால வந்து என்ன பெரியப்பா வந்துருக்கிறோம். ரைட், சரி, ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு இப்ப 30 வயசு ஆகுது. அங்க கண்டால ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஃபார்மசி சாப்டர்ல இருக்குது, ஈடன் கார்டன். அங்க பேசிக்கலி கிட்டத்தட்ட தான் ஓபன் பண்ணாச்சு. வாரத்துக்கு ஒரு 2 வீக்ஸ் இருக்கு. அங்க எல்லாம் நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நல்ல சாப்பாடு இருக்கு. அங்க ரெஸ்டாரண்ட் இருந்தாலே நார்மலா ட்ரிங்க்ஸ் இருக்குதானே. சோ எங்க லொகேஷன் எங்க இருக்கு? இப்ப எங்கட வீடியோஸ் வந்து கனடாவிலையும் பாக்குறீங்க, கட்டாயம் போங்க. போன வேலையும் சந்திக்கலாம். நல்ல சாப்பாடு அதுக்கு பேர் ஈடன் கார்டன். அது ஸ்கார்பரோல இருக்குது. ஃபார்மசி அண்ட் ஷாப் 1806 ஃபார்மசி அவென்யூ இருக்குது. வந்து பாருங்க, நல்லா இருக்கும். கட்டாயம் போய் ஒரு ட்ரை ஒன்று கொடுங்க. நீங்களும் Ontario Scarborough. நீங்களும் கனடா வரை கட்டாயம் ட்ரை பண்ணணும். வந்தா பாப்போம். நீங்க வரலாம் ப்ரோ. மற்றது இவரை பற்றி சொல்லணும்னா ஹீஸ் என்னது சார், ஃபிட்னஸ் லவர் என்று சொல்லலாம். எந்த நேரம் மைண்ட்ல ஃபிட்னஸ் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கும். இவருக்கு வந்து அந்த வீடியோ செய்யறதுக்கு ஆசை. மிக விரைவில் தொடங்குவார். நாங்க கொலாபரேஷன் செய்வோம். இன்டர்நேஷனல் லெவல்ல இப்பவே கொலாபரேஷன் தானே. சரி, உங்களோட இன்ஸ்டாகிராம் சொல்லிவிடுங்க. அதுல வந்து வீடியோஸ் போடுறவர் ஃபிட்னஸ் சம்பந்தமா போய் செக் பண்ணுங்க. சொல்லிடு. IG's Discovery AGESTISCOVERY. ரைட், ஓகே, பாருங்க. இன்றைக்கு நயினாதீவு பயணத்தையும் தொடர்ந்து பாருங்க. வடமாகாணத்தின் மிகப்பெரிய கல்வி கண்காட்சி நம்ம யாழ்ப்பாணத்துல வரும் ஜனவரி 30, 31 தேதிகள்ல திருவள்ளுவர் கலாச்சார மையத்துல வந்து நடைபெற இருக்கு. இலங்கையின் முன்னணி கல்வி நிறுவனங்களையும் பல்கலைக்கழகங்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு உயர்கல்வி, தொழில் வாய்ப்புகள், ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி இலவசமா அதிஉச்ச உத்தரவாதத்தோட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உணவு திருவிழா, சதுரங்க போட்டி, ஹிப்ஹாப் நடன போட்டி, ஹெக் ஃபெஸ்ட், இன்ஃப்ளூயன்சர் மீட்டப், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. உங்க கனவுகளை நினைவாக்கும் இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கான அரிய வாய்ப்பு. லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்றா கெரியர். அந்த கரியரை சூஸ் பண்றதை நினைச்சு நீங்க டிப்ரெஸ் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்களா? அதுக்காகவே நாங்க கொண்டு வந்திருக்கோம் எடியூ எக்ஸ்போ. எடியூ எக்ஸ்போன்னா என்ன? இங்க உங்களுக்கு விருப்பமான கரியரை சூஸ் பண்றது மட்டும் இல்லாம அது பத்தின முழு விவரத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம். ஸ்டடிஸ் விருப்பமானாக்கள் ஸ்டடிஸை பத்தியும், ஜொப்ஸ் விருப்பமானாக்கள் ஜொப்ஸை பத்தியும் அறிஞ்சு கொள்றதோட உங்களுக்கு கரியரை பத்தின முழு திருப்தியோட நீங்க போகலாம். இது எப்ப நடக்க போகுதுன்னா
அறக்க பறக்க ஓடி வந்து நாங்கள் ஏன்னா 8:30க்கு வந்து பூசை 8:30க்கு அங்கே நிற்கணும். விடியவே எழும்பி ராசாத்தில தான் வந்து போனோம். குறிகட்டுவான் இறங்குதுறையில் இறங்கிட்டு அப்படியே போட்டில் போ. சரி வேலனை பிரதான சந்தை தொகுதி ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட அதான் போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே ஊரை பார்க்க விரும்புகிறார்கள், அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. கடையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு மார்னிங். அந்தபடியா நைனா தீவு நாகதீப விகாரை அதில் போட் போட்டிருப்பேன். வெளப்ப கொழுங்கையில் தெரிஞ்சாங்கள்ட்டீங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்குது. வில்லேஜ் வில்லேஜ் ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அந்த பனைமரங்கள் எல்லாம் பாருங்க. கூடுதலாக இங்கே நொதர் சைடில் இந்த பனைமரங்கள் வந்து கூட இருக்கு. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து பெனிஃபிட்ஸ் தான். பனைமரத்துலேருந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ். பனம்பழம் வரும், மற்றது பனங்கிழங்கு வரும். அந்த மரம் இது வந்து இதுக்கு பயன்படுத்தி வேணும், அந்த ஓலை பயன்படுத்தி வேணும், பாய் வின்றதுக்கு பயன்படுத்தணும், பேக் செய்யறதுக்கு பயன்படுத்தி வேணும், மற்றது இப்படி வேலி அடைக்கிறதுக்கு வந்து இந்த கணக்கு மட்டைகள் வந்து பயன்படுத்தி வேணும். ஸோ பனையிலேருந்து கிடைக்கிறது அவ்வளோ வந்து கல் தெரிஞ்சிருக்கேன் ப்ரோ. கல் வரும், பதநீர் வரும். ஸோ கல் ட்ரை பண்ணிருக்கீங்களா? கல் வந்து ட்ரை பண்றோம். ரைட், கல் எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ என்னென்னு சொல்றது, ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற கல் வந்து உடலுக்கு வந்து நல்லா. இப்போ பூச்சிக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் குடிக்கணும். கல் வந்து அல்கஹால் இல்லை, பொடிக்கு வந்து ஓகே வச்சிருக்க பழுதா தான் அல்கஹால் ஆகும். ஸோ கட்டாயம் வந்து ஜெஃப்னாவில் கல் ட்ரை பண்ணுவோம், கூல் ட்ரை பண்ணுவோம். ஆனா என்ன பிரச்சனை, வந்திருக்கிற டேட்ஸ் வந்து குறைவு. அதான் பெரிய சிக்கல். பார்ப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து ட்ரை பண்ணுவோம். குறிகட்டுவான் பாலம் இது வந்து சரியான ஒரு நீளமான கடலுக்கு நடுவில் இருக்கிற பாலம். இது இல்லாட்டி வந்து போட்லான் வந்து போய் வரணும். அந்த காலத்தில் வந்து இதை ரோடை வந்து பாலம் இல்லை ரோடு, இந்த ரோடை வந்து தனி ஒரு ஆள் வந்து போட்டவர் மாட்டு வண்டியில் கொண்டு வந்து. ஸோ அது அவருக்கு அங்கே சிலையும் வந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. லைக் ஒரு ஆள் கட்டுறதுன்னு நம்ம எல்லாம் இருக்குது. இல்ல எல்லாரும் இது செய்திருப்பேன், பட் அவர் அவரோட இது ஸ்டார்ட் பண்ணினவர் தான். ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணி ஆக்கள் வந்து சேர்றது தானே, அது முயற்சி செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை தானே. இந்தியாவுக்கு பாலம் போட்டீங்களா? ரோட்ல போயிட்டு வரலாம், பட் போட மாட்டாங்க. எக்கச்சக்க கோயில்கள் இருக்கு மீங்கால வந்த மாட்டாங்க. பாருங்க ஊர் எப்படி இருக்குண்டு. இங்கால கூடுதலாக யாழ்ப்பாணம் வந்தாலே முதல்ல இந்த கிழுவை ஓலை மற்றது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் அடைஞ்சிருப்பேன். ஆனால் இப்போ அங்கால மதில்கள் மாறிட்டு, ஆனால் இங்கால பகுதியில் கூடுதலாக பனையோலை கிழுவை அப்படியான இதெல்லாம் தான் அடைஞ்சிருக்கிறோம். இங்கே வேறுங்க எங்களுக்கே வந்து இங்கால பகுதியில் வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஃபீல் ஆகும். அமைதியாக, சத்தம் இல்லாமல் ஒரு நிம்மதியான லைஃபாக இருக்கும். சரி, இதுதான் புங்குடுதீவுக்கு போகிற வழி. இதுதான் உங்களோட ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பார். அது இதான் இது அந்த கோயில் இந்த இதுக்காண்டி கட்டின பெரிய வரைவு. ஸோ இதால் நேராக போனோம்னா வந்து புங்குடுதீவுக்கு போகலாம்.
வந்து கணக்க விஷயங்கள் ஊரை காட்டலாம், ஆனால் நேரம் கூடிடும். அதை நாங்கள் இன்னொரு தடவை வந்து காட்டுறோம். ஏன்னா கணக்கு பேர் ஊரை பார்க்க மிஸ் பண்ணுவீங்க. சில பேர் சொல்லுவீங்களா இந்த ரோட்டையே காட்டி கொண்டு போகும்போது தம்பி நாங்கள் போன ஞாபகங்கள் எல்லாம் எங்களுக்கு வருது அப்படின்ட்டு. பட் தொடர்ந்து ஒரேடியாக காட்டுறா வந்து கிட்டத்தட்ட 3/4 மத்தியெல்லாம் ஆயிடும். நாங்கள் மெயினாக இந்த மாதிரி டவுனில் வந்து காட்டுவோம் பாரு. கடையை நம்ம படி வந்தா கீழே ஸ்கூல் டைம் தானே. இதில் ஒரு பழைய வீடு காலமாக இதில் போய்க்க பார்த்து கொண்டு போகிறோம் நாங்கள். மாடுகள் கொஞ்சம் தள்ளுங்கடா. மற்ற இதில் வந்து அந்த பெருக்கு மரம் தெரியுமா? பிகஸ்ட் ட்ரீ ஆஃப்ரிக்கா அங்கால எல்லாம் ஃபேமஸான இது பெருசாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது, யூ கேன் சி தானே அதில் இருக்கு பாருங்க. அது இருக்குங்க ஜெஃப்னாவில். அது மன்னரில் தான் இது கூடுதலாக கணக்கு இருக்குது. இங்கே வந்து ஜெஃப்னாவில் ஒட்டு இருக்கு. அதில் இவ்வளவு தூரமும் வந்து நாங்கள் வந்த நல்லா இருந்தது. பட் இதுக்கு பிறகு குன்று குழி மேடு பள்ளங்கள் தாண்டி தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு. இதுக்கு இங்கால தான் பார்க் பண்ணிட்டு போகணும். பழமை திருவிழா மூட்டம் வந்தோம்னா இங்கால கூட பார்க் பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக வெஹிக்கிளாக தான் இருக்கும் இந்த சைடில் எல்லாம். ஒரு நாள் ரைட். இதில் வந்து நாங்கள் பார்க் பண்ணிட்டு போவோம். ரைட். இப்போ இதில் வந்து பார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆட்கள் இல்லை, பாதுகாப்பு காக்கள் இருக்கணும். சரி, இப்போ என்னென்னா வந்து இப்போ இதிலேருந்து வந்து போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம் வந்து என்ன சோர்ஸோட நிற்கிறோம். வேனில் வரைக்கும் வந்து கசங்கிடும். வேட்டி ஷர்ட்டு எல்லாம் கொண்டு வந்தது போர்டில் போயிட்டு தான் நாங்கள் கோயில் அடியில் வச்சு தான் வந்து போட போகிறோம். ஓகே, யோசிக்க தேவையில்லை. வர பாலெல்லாம் விட தெரியா கற்பூரம். ஓகே, வெள்ளனி இது அது இதெல்லாம் வந்து பெரியம்மா பெரியப்பா இதுக்குள்ளயா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ரெடியா? போர்டில் போவேன். இப்போ கணக்கு பேர் பார்த்துட்டு கேட்பினமே என் கோயிலுக்கு இப்படி போகிறாங்கன்னு கேட்பினமே என்ன சொல்ல போகிறீங்க? சோட்ஸோட இதோட போகக்கூடாது. பட் வேட்டி வந்து வேனில் வரைக்கும் கசங்கிடும். ஸோ கலண்டரும் அது கட்டி பழக்கவில்லை தாடு. ஃபங்க்ஷன்ன்றா தான் கட்டுறது. எனக்கே வந்து கட்ட தெரியாது. நான் வேட்டியில் ஜீன்ஸோடு தான் போகிறேன். அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்போ வேட்டி நிற்காது எனக்கெல்லாம் இடுப்பில். அதனால் அங்கே வேண்டிட்டு புதுசாக போகிறோம். போய் அங்கேயே வந்து கட்டுறோம். மற்றது சில பேர் வந்து வாகனங்களை அது மட்டும் கொண்டு போயிடும். நாங்கள் இதிலே விட்டுட்டு போகிறோம். போயிட்டு அங்கே வர லேட் ஆகமாட்டபடியாக விட்டுட்டு போகிறோம். ஸோ சில பேர் வந்து கணக்கு பேர் நாங்கள் பார்ப்பினோம். இப்போ ஒவ்வொரு ஒருத்தர் ஒரு மாதிரி நினைப்பினோம். ஸோ இருக்கு சரி. என்னென்னா வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து என்ன பெரிய மாட்டே சொல்லியாச்சு. அவள் எல்லாமே வந்து செய்து வச்சுருக்கா. என்ன ஏன்னா வந்து எங்களை மாதிரி இளம் ஆக்களை இது செய்தால் செய்ய மாட்டோம்னு தெரியும். குறிக்கட்டோன்னு பார்க்கிங்கன்னா அங்கே விடலாம். அதில் பார்க்கிங்கன்னா அங்கே விடலாம். ஓ அதான். ஓகே, ரைட். ஓ மை காட், ரோட்டை போடுறாங்க.
இந்த ரோட்டு போட போகிறோன்னு இருந்தாங்க. பட் இவ்வளவு ஸ்பீடாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல ஐயா. இது வந்து ஹாஃபாக தான் கிடந்தது. இதுண்ட ஹாஃப் தான் ரோட். ஒரு வெஹிக்கிள் போனால் இன்னொரு வெஹிக்கிள் வேற இல்லாது. இப்போ தான் போகிறாங்க மக்களே. நான் ஓமை காட்டுன்றது இதை பார்த்து தான் பாருங்க. இந்த வீதி வேலை வந்து தொடங்கிட்டுனா இது போட போகிறோன்னு சொல்லி கொண்டு வந்தவ. ஆனால் இவ்வளோ வேலைக்கு நடக்கும்னு எனக்கு தெரியலை. முதல் வந்து இந்த டிப்பர் நிற்கிது, அது மட்டும்தான் ரோடாக இருந்தது. இப்போ 2 பெரிய வாகனங்கள் வரக்கூடிய மாதிரி பெரிய வீதியாக வந்து போட போயினோம். அது இந்த பேஸ்மெண்ட் வந்து போட்டிருக்கணும். இங்கே பாருங்க, வேலைப்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. ஓ ப்ரோ வெயிட். ஓ இதுக்காண்டி தான் வந்து அதில் கணக்க கல்லுகள் எல்லாம் வந்து பறிச்சிருக்கணும். மும்முரமாக வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கூடிய சீக்கிரம் பெரிய வீதியில் பயணிக்கலாம். ஆனால் இதில் வந்து என்னென்னு சொல்கிறேன், கனதூரம் நிற்க இல்லாது வாகனத்தை கொண்டதை விட்டுட்டு போகிறதுன்னு. மற்றது வந்து இந்த பாதை என்று சொல்லிக்கணும். நான் நெடுந்தீவு நயினாதீவுக்கு போகிறதுக்கு வந்து பாதையும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். பாதை செய்தால் இன்னுமே நல்லா எங்களோட வாகனத்தை அப்படியே கொண்டு அலைக்கா விட்டுட்டு அங்கால நார்மலாக போயிட்டு வரலாம். இப்போ போட்டில் போகலாம். ஆனால் என்னென்னா வந்து அந்த போட்டில் பைக்கை தூக்கி ஏற்றுறது வந்து கஷ்டம். இந்த பாதை செய்துட்டோம்னா அப்படி ரோட்டில் போகிற மாதிரியே கொண்டே விட்டுட்டு அலுங்காமல் கொடுக்காமல் போயிட்டு வரலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பாதையும். சரி, நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்த நேரம் பஸ்ஸும் வந்துடுறாங்குது. பஸ் வந்துடுறாங்கன்னா நேரடியாக கோயிலுக்கு போகிறதுக்கு போட்டும் பெறும் போன மண்டபம் வரலாம். மற்றது இதில் பார்த்திங்கன்னா இதில் மண்ணுகள்லாம் கட்டி வச்சுக்கணும். இதெல்லாம் வங்காள என்ன சொல்கிறது, வீடுகள் கட்டுறதுக்கு வந்து வளமையாக டிப்பரில் ஏற்றுற மாதிரி ஏற்றலாது. ஸோ ஒரு பேக்கில் கட்டி தான் வந்து ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் வீடு ஏதோ கட்டுமான பணிகள் நடக்குது போல இருக்குது. ஓமடம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பாதை இதில் வச்சிருக்கணும் பாருங்கள். இது செய்து கொண்டிருக்கிறாங்களே. இது செய்தால் நாங்கள் பைக்கில் வந்து பைக் அதுக்குள்ளே விட்டுட்டு அப்படி நேரடியாக போகலாம். இது வந்து இதில் மூவ் ஆகும், செயினில் மூவ் ஆகும். இது செய்தா இது இப்படியோ கடலுக்குள்ளே போனால் அந்த அதுக்கு ரோட் மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளே எங்களோட வெஹிக்கிளை கொண்டு விட்டுட்டு அதுக்கு போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட் இயர் அப்படி போயிட்டு வரலாம் போல தான் கிடக்கு. இதுதான் அந்த வேலைப்பாடுகள் நடக்குது. எல்லாரும் மோரினம் போட் வந்துட்டு நெடுந்தாராக வந்துட்டு ப்ரோ இட்ஸ் ஃப்ரீ ப்ரோ. இந்த போட் ஃப்ரீ. நாங்கள் பே பண்ண தேவையில்லை. இந்த போட் வந்து கவர்மெண்டால் விடுவினோம். மார்னிங்கும் ஈவினிங்கும். இது ஃப்ரீ. வேறு போட்டுண்டா காசு. பட் இது நெடுந்தாராகை ப்ரோ. அது நெடுந்தீவுக்கு போகுது. நான் இங்கே நயினாதீவில் போடும். நெடுந்தீவு போகிறோன்னா அதில் ஏறி போகலாம். ஃப்ரீ. நயினாதீவுக்கு போகிறோம்டா அப்படியே ஒரு போட் இருக்கும். நாங்கள் இந்த போட்டில் போடும். இந்த போட்டில் குடிச்சு ஸ்விம் பண்ணலாம்டா. நக்கல் என்ன உங்களுக்கு. இங்கே பாருங்க, இங்கே போட்டுகள் எல்லாம் வந்து பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் அத்திவாரத்துலேருந்து சாலதுக்கு வந்து இங்கே இருந்தால் கொண்டு போகணும். அப்போ எல்லாம் பேக் பண்ணி கொண்டிருக்கிறேன். பெரிய வேலை ஏதோ நடக்குது மேல்மாடு. இது வந்து நெடுந்தீவு போகிறாங்க, நெடுந்தாரகை. இவ்வளோ பேர் வந்து நெடுந்தீவுக்கு போகிறவங்க வந்து சில பேர் வேலை காரணமாக சுற்றி பார்க்க ஊருக்கார் அப்படி. இது வந்து ஃப்ரீ, கவர்மெண்டால் விட்டுணும். நாங்கள் வந்து நயினாதீவு போகிறபடியா இந்த போட்லாம் வந்து போகணும். சரி, எல்லாருமே வந்து கூடுதலாக கோயில்களுக்கு தான் வந்து வரணும். பொங்கல் அது இது அண்டு நேர்த்திக்கடன் அண்டு தம்பி இளநியோட நிற்கிறீங்க. எந்த குலையில் வட்டிதான் யா ஸ்விம் பண்ணல ஸ்விம் பண்ணலையா? நாங்கள் இது போடணும். ஈஸியாக சும்மா இல்லை, அதில் நாங்கள் ஃப்ரீயாக போடலாம்.
ரைட் ஓகே ஸோ ஜக்கெட் தெரியணும், ஜக்கெட் போட்டால் தான் கட்டாயம். இதான் நேவி எல்லாம் இதுக்கு அதில் பார்த்து வந்துருக்கோம். பட் நீங்கள் ஏறிட்டு கலட்டலாம், பட் சேஃப்டி முக்கியம். நீங்கள் கட்டாயம் போட்டுட்ருக்கோம். இட்ஸ் குட் ரெடி. இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள இருங்க, கொஞ்சம் போக வெளியே வந்து நிற்கலாம். இப்போ உள்ளுக்குள்ள இருங்க, கொஞ்சம் போக வெளியில் வந்து நிற்கலாம். ஏ கீழே தான் ஸ்டோர், கீழே தான் உங்களை அனுப்பினோம். மேலே ஃபில்லான கீழே தான் நாங்கள் இப்போ கீழே தான் போடும், இல்லாட்டி போட்டு இப்போ கீழே போயிட்டு போயிடும், இடையில போயிட்டு வரலாம். ரைட் இல்லை கீழே 2 மேலே போகும். ஹவுஸ் இட் ப்ரோ, இந்த போர்டு எப்படி இருக்கு? கீழே இருந்து போயிருக்கிறீங்களா? மேலே போனேன், மேலே போயிட்டு மேலாலேயே டாப்புக்கு போகலாம். ரைட் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண மட்டும் வெளியில் வந்து நிற்க விட மாட்டோம் நேவியெல்லாம். அதனால் நாங்கள் கட்டாயம் இதாகணும். அதனால் கீழே வந்து இருக்கிறோம். இங்கே என்னென்னா வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோம். நயினாதீவுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து போட் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஆனால் நெடுந்தீவு தான் என்ன சொல்கிறோம், விடிய அதுக்கு அடுத்த 2 மணி, அதுக்கு அடுத்த 4 மணி சாப்பிடுங்க. அதை விட்ட மண்டா வந்து வரவே இல்லை. அது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வெள்ளக்காரெல்லாம் வந்து நீங்கள் இவையில் வந்து நெடுந்தீவுக்கு தான் போயிடும். கூடுதலாக வந்து வெள்ளக்காரன் வந்து தீவுகளுக்கு வந்து போகிறதுக்கு ஆசைப்படுகிறோம். ஏன்னா வந்து ரூரல் ஏரியாண்டு நீங்கள் வந்தால் கட்டாயம் போங்க. நாங்கள் போகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். சந்தர்ப்பங்கள் கிடைச்சா பார்ப்போம். சரி ஓகே, போட் வெளிக்கிட்ட பிறகு நாங்கள் ஒரு கொஞ்சம் மேலே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. வந்தால் தெரியுது பாருங்க கோயில். ஒரு போட் வருது. நயினாதீவுக்கு வந்து பயப்படவே தேவையில்லை. போட் பிரச்சனைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு போட் வந்து கொண்டே இருக்கு. சேஃப் ப்ரோ, சேஃப். வாங்க போட்டை சுற்றி பார்ப்போம். ஏ அண்ணா உள்ள இருக்கா போகலாமா? ரைட் ஓகே. மேலே ஒரு இது ஒன்று இருக்குது, சேஃப். நீங்கள் மேலே இருந்தால் வந்து நல்ல காத்தோட்டமாக இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். மேலே வந்து சீட்ஸ் இருக்கு, அது இருந்தால் வந்து காத்தோட்டமாக பார்த்துட்டு வரலாம். அது ஃபில்லான கீழே தான் போடும். ஸோ கொஞ்ச நேரத்தில் வரலாம். இதில் இப்போ நாங்கள் மேலே தான் நிற்கிறோம். ஏ நல்ல காத்தோட்டமாக இருக்கு. ஒரு இஞ்சி இருந்தால் தான் கேப்டன் நினைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து தம்பி வாங்க வேண்டுவாங்க. பட் போகலாம், நல்லா இருக்கு. பின்னால் டிரைவர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அதான் டிரைவர் சீட். ஸோ இதுக்கும் வந்து இதுதான். ஏ ஐயோ, இந்த படகை நாங்கள் இப்போ கடத்திட்டோம். ஒவ்வொரு காலம் இப்படித்தானே சொல்றீங்க. நாங்கள் தான் இப்போ கேப்டன். ப்ரோ கம் அவுட். இதுதான் ஜாக்ல டைட்டானிக். Every night in my dreams I see you, I feel you, but I feel full now. பட் இதெல்லாம் வந்து சரியான ஆல்பமாக இருக்கும். கவனமாக இருந்தோங்க, போட் போகிற பாதை தானே. ஸோ சில பேர் வந்து விழுந்திருக்கணும். விழுந்தா வந்து உடனே உங்களை காப்பாற்றுறதுக்கு போட் வரும். கிட்ட தானே ஸ்பீட் போட் எல்லாம் வரும். குதிச்சு பாப்போம் அவ்வளோ நேரத்தில். நோ, இவ்வளோ தூரம் நீங்கள் அடிக்க மாட்டீங்க. கார்டியோ தான். சேஃப் இது இருந்தால் ஈஸி. மற்றது வந்து ஃபுல் போட்டாகவே வந்து நான் ஹையர் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 100 கொடுத்தா வந்து போயிட்டு வரதானே. ஃபுல் போட்டாக ஹையர் பண்ணால் வந்து மேபி 5000 தான் வரும். சில பேர் வந்து ஹையர் பண்ணுவாங்க திருவிழா நேரங்களில். ப்ரைவேட்டாக ஹையர் பண்ணால் ஃபிஷிங் எல்லாம் போகலாம்.
நோ இதுல இருந்து அதுல கொண்டே விடுறதுக்கு மட்டும் போயிட்டு வாரதுக்கு இல்லை. நாங்கள் ப்ரைவேட்டாக ஹையர் பண்ணி ஃபிஷிங் போகிறோம். ஃபிஷிங் போகிறோம், ரைட், ஃபிஷிங் போகிறோம். ஓ ரைட். Yeah. ஆக்சுவலி போய் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி சாப்பிடுவோம். யா கட்டாயம். போட்லேயே குக் பண்ணலாமா? யா குக் பண்ணலாம். Actually- நாங்கள் இருக்கோம். செய்வோம் கட்டாயம் செய்வோம். அப்போ நாளைக்கு யா ஷுவர் வில் சி. போட் காருக்கு அடிச்சு பார்த்துட்டு ஃபன்னாக இருக்கும். யா The whole day? Yeah. I just make veggie until then. ரைட். நாங்கள் இப்போ சரி நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். நைனை நாகபூஷணி அம்மன் பெரிய கோயில் தான். ப்ரோ இதாக இருக்கு, ரினியூ பண்ணியிருக்கு பெயிண்ட்ஸ் எல்லாம். நீங்கள் சின்னலாம் வந்திருப்பீங்களா? எப்படியும் வந்திருப்பீங்க. வழிதாங்க பார்க் பண்ண போகிறோம். ரைட் வந்துட்டோம். வணக்கண்டி மாப்பிள்ள, யாழ்ப்பாணத்துலேருந்து மிஸ் ஆகிட்டு அண்ணன் திருப்ப போகிறாரு. ரைட் ஓகே. இனி வந்து ஜெக்கெட்டை கழட்டலாம். இவருக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியுமென்றபடியாக வந்து போட்டு கழட்டிட்டேன். எங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, எப்பயுமே இருக்கிறது வந்து நல்ல யா வி ஆர் ஃப்ரீ டு கோ. நானும் வந்து இவரோடு சேர்ந்து இங்கிலீஷ் கேட்க தொடங்கிக்கிறேன். அதுதான் இது. கொஞ்ச நாள் வந்து பழகின பண்ணால் வந்து எங்களுக்கே வந்து இதாகிடும். ஸோ இதுதான் வந்து கனகாலம் மறந்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு முறையும் இருக்குதா இதைப்படி பேக்கு தான். சரி ரைட். வேலைக்கு வரணும் பண்ணபடியாக இல்லை நீ அது இதெல்லாம் வேணி நாங்கள். ஆனால் கூடுதலான நாங்கள் வந்து அங்கேருந்து பொங்கலுக்கு தேவையான சாமான் எல்லாம் வந்து அங்கேருந்து தான் வேண்டி கொண்டு வரணும். Modern bag. You have to pay. Huh? Yeah. Where? எத்தனை பேர்? ரெடி அண்ணா? ஒரு ஆளுக்கு எவ்வளோண்ணா? 80 ரூபா. 80 ரூபா per person, 80 rupees. 48 500 கொடுங்க. 8 times 6 எவ்வளோ? ஓ 8. இதுலேயே வந்து ஆட்டோ நிற்கிது. உங்களுக்கு தேவைன்னா வந்து எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சொல்ல தேவையில்லை. என்னென்னு சொல்ல ஒவ்வொரு முறையும் வரைக்கும் வந்து எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு தானே, அதை வந்து சொல்லிக்கொள்கிறோம். இதில் எக்கச்சக்க டிராக்டர் இருக்குது. நான் நினைக்கிறேன் அங்கேருந்து வர்ற இதில் வந்து ஏற்றுறதுக்கு பெரிய வீடு ஒன்று மும்முரமாக நைனாதியில் கட்டின போல் இருக்குது. கட்டி முடித்தா ஹோம் டூர் போடுறதுக்கு கூப்பிடுங்க மக்களே. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா கட்டாயம். ஸோ இது எல்லாம் வந்து திருவிழா மூட்டம் பண்ணால் வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும். கோயில் தெரியுது பாருங்க.